இஸ்லாத்துடைய மகத்தான இந்த ருக்குனுடைய அஸ்திவாரம் தான் இந்த 2 ஃபர்துகள். ஜும்மா மிக அடிப்படையான ஒரு இஸ்லாமிய சின்னத்தை நிரூபிக்கிற ஒரு கடமை. அது அங்கீகரிக்கப்படுவதற்கு 2 ஃபர்துகள். ஒன்று, அந்த ஜும்மாவுடைய நாள்ல 2 ஹுத்துபாக்கள் நடத்தப்பட வேண்டும். ஹுத்துபத்தான், 2 ஹுத்துபாக்கள். அதுதான் நாங்க என்ன செய்யறது, ஜும்மாவுடைய நாள்ல இமாம்கள், ஹத்தீப்மார்கள், உலமாக்கள் அதை நிறைவேற்றுகிறார்கள். 2 ஹுத்துபாக்கள். அந்த 2 ஹுத்துபாவும் சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த 2 ஹுத்துபாவும் அங்கீகரிக்கப்படுவதற்கான சில நிபந்தனைகள் இருக்கின்றன. ஹுத்துபா ஓதோனும். அந்த ஹுத்துபா எப்படி அமையும், அந்த ஹுத்துபா எப்படி அமையும்? தொழுகைக்கு வுது செய்யணும் என்பது ஃபர்து. அந்த வுது செய்யற தண்ணி எப்படி இருக்கணும் என்று வருமே ஷர்த். அது மாதிரி ஹுத்துபா ஓதோனும். அந்த ஹுத்துபா எப்படி அமையும்? ஐயகூமல் ஹதீபு ஃபீஹிமா இனிஸ்தஃபா. ஒன்று, அந்த ஹுத்துபாவை நிறைவேற்றுகின்ற இமாம் அவர் சக்தி உள்ளவராக இருந்தால் அதிலே கண்டிப்பாக அவர் நின்ற வண்ணம் இருக்க வேண்டும். நின்ற நிலையில் தான் அந்த ஹுத்துபா பிரசங்கத்தை அவர் நிகழ்த்த வேண்டும். ஒரு நோயாளி, ஒரு தங்கடம், கொஞ்ச நேரத்துக்கு மேலால் அவரால் நிற்க முடியாது என்ற ஏதாவது தங்கடங்கள் இருந்தால் உட்கார்ந்தால் பிரச்சனை இல்லை. இல்லாத பொழுது அவர் கட்டாயம் கண்டிப்பாக நின்ற நிலைமையில் தான் அந்த ஹுத்துபாவை நிகழ்த்த வேண்டும். வயப்சில் பைனஹுமா பிஜுலூசி. அந்த 2க்கும் இடையில ஒரு தடவை உட்கார்ந்து எழும்போம். பழமையா எங்கட காலத்துல நடக்கிறது தான். ஆனா இதெல்லாம் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டிய விடயங்கள். 2 ஹுத்துபாவுக்கும் இடையில அவர் கொஞ்சம் உட்கார்ந்து எழும்ப வேண்டும். அது எவ்வளவு நேரம் உட்கார வேண்டும்? பல கருத்துக்கள்ல வருகிறது. குறைந்தபட்சம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூரத்துல் இக்லாஸ் ஓதுகின்ற அளவுக்கு சில ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல வருகிறது. அந்த அளவு கெப் கொடுத்து அவர் உட்கார வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால ஜும்மாவுடைய சிறப்புக்கள்ல வரும். அந்த ஜும்மாவுடைய நாள்ல ஒரு நேரம் இருக்கிறது, சாஅத்துன் என்று கையால் இப்படி சைக்கின செஞ்சான். அதாவது ஒரு சற்று ஒரு அற்ப சொற்ப நேரம் இருக்கிறது. அதுல ஒரு மனிதன் துவா கேட்டால் அந்த நேரத்துல அல்லாஹ் அவருடைய துவாவை அங்கீகரிப்பான் என்ற அந்த ஹதீஸுக்கு சில உலமாக்கள் அது இமாம் அவர்கள் ஜும்மா ஒன்றை முடிச்சிட்டு உட்கார்ற அந்த நேரமாகவும் இருக்கலாம் என்று ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே கொஞ்சம் டைம் ஒன்று அந்த இடத்துல கொடுக்கணும். உட்கார்ந்தோடனே பக்குன்னு எழும்பாம குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இக்லாஸ் ஓதுற அளவுக்கு கூட அந்த இடத்துல அந்த அளவுக்காவது உட்கார்ந்து அவர் அந்த நேரத்தை கொடுப்பாரு. அந்த 2 ஹுத்துபாவுக்கும் இடையில முதலாவது ஹுத்துபா, 2வது ஹுத்துபான்றத பிரிச்சு காட்டுவாரு அந்த ஜுலூஸின் மூலம், அந்த அமருதலின் மூலம். ஹதீஸ்ல வருது, முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யக்துபு ஹுதுபத்தைன் யஜ்லிசு பைனஹுமா, 2 ஹுத்துபாக்கள் ஓதுவார்கள், இடையில அமர்ந்து எழும்புவார்கள். வகான யக்துபு காயிமன், அவர்கள் ஹுத்துபா ஓதும் பொழுது நின்ற நிலைமையில் தான் இருப்பார். இந்த ஹதீஸை வச்சுதான் இந்த ஷரத்துகள் எல்லாம் எடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது இந்த ஹுத்துபாக்குள்ள ஷரத்துக்கள்ல ஒன்றுதான் அல்லா துஅக்கர் அனிஸ் ஸலாத். ஹுத்துபா தொழுகைக்கு முன்னால நடக்கும். பெருநாள் ஹுத்துபா மாதிரி பெருநாளை தொழுதுட்டு ஹுத்துபா ஓதுறது இல்லை. ஹுத்துபா முடிச்சுட்டு தான் தொழுகை நடக்கும். எனவே தொழுகையை விட்டும் அந்த ஹுத்துபா பிற்படுத்தப்படலாகாது. தொழுகைக்கு முந்தித்தான் ஹுத்துபா. அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஜும்மாவுடைய ஹுத்துபா நடந்திருக்கிறது. பெருநாளுடைய ஹுத்துபாக்கள் தொழுகைக்கு பின்னால ஓதினாலும் கூட ஜும்மாவுடைய ஹுத்துபா தொழுகைக்கு முன்னாலதான் ஓதப்பட வேண்டும். இது ஹுத்துபாவுடைய ஷரத்துக்கள்ல ஒன்று. அடுத்தது ஹுத்துபா ஓதக்கூடியவர் ஐயகூனல் ஹதீபு தாஹிரம் மினல் ஹதஸைன் அல் அஸ்கரி வல் அக்பர், சிறு தொடக்கு பெருந்தொடக்கு, இந்த 2 தொடக்குகளை விட்டும் ஹதசுகளை விட்டும் ஹதீப் அவர்கள் சுத்தமாக இருக்கும். அவர் குளிப்பு வாஜிபானவராக இருக்கப்படாது. அதே நேரத்தில் அவர் வுது முறிந்தவராக இருக்கப்படாது. சுத்தமானவராக அவர் இருக்கணும். அதே நேரத்தில் அவர் அணிந்திருக்கின்ற உடுப்புல, அவருடைய உடம்புல, அவர் நின்றிருக்கக்கூடிய அந்த மிம்பர், அந்த இடம், இது நஜீசுகளை விட்டும் அவர் சுத்தமான அமைப்புல இருக்கணும். இடம், உடல், உடை, இந்த 3ம் சுத்தமான அமைப்பில் இருக்கணும். சாத்திரல் அவுரா, அவர் அவுரத்தை மறைத்தவராக இருக்கும். இதெல்லாம் சும்மா சொல்றதில்லை. இந்த ஷரத்துக்கள் எல்லாமே
இது தொழுகை என்ற கடமையில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதன் பேண வேண்டிய நிபந்தனை. தொழுகையை பேண வேண்டிய நிபந்தனை. அவரு சுத்தமாக இருக்கணும், இடம் சுத்தமாக இருக்கணும், உடல் சுத்தமாக இருக்கணும், உடை சுத்தமாக இருக்கணும், அவர் ஔரத்தை மறைச்சிருக்கு. இதெல்லாம் நாங்க தொழுகையோட ஷரத்துல பார்த்திருப்போம். அதாவது அந்த துஹருடைய 4 ரக்காத் தொழுகிற நேரத்துல தான் ஜும்மாவுல நாங்க 2 ரக்காத்தை தொழுகிறோம். அடுத்த 2 ரக்காத்தும் தொழுகைக்குள்ள மாதிரியே தான் அவர் இருக்கும். கேட்கிறவங்களும் கூட தொழுகையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ருக்கு இல்ல, சுஜூத் இல்ல. وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ என்ற ஆயத்து இருக்கிறதே, குர்ஆன் ஓதப்பட்டால் காது தாழ்த்தி கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து பொழியக்கூடும் என்ற அந்த ஆயத்திற்கு அதிகமான தஃசீருடைய உலமாக்கள் மிம்பர்ல ஓதப்படுகின்ற ஹுதுபாவை, அங்கிருக்கின்ற அந்த குர்ஆனுடைய முராது அந்த ஹுதுபா தான் என்று கூட சொல்லி இருக்கிறார். முஸ்லிம் ஷரீஃப்ல அவர்கள், இதா குல்த லி ஸாஹிபிக யௌமல் ஜும்ஆத்தி அன்ஸித் வல் இமாம் யக்துப் ஃபகத் லகௌத். ஒவ்வொரு மஹ்ஷர்லையும் இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துவார். இமாம் அவர்கள் மிம்பரில் ஏறிவிட்டால் பக்கத்தில் உள்ளவரை பார்த்து அன்சித், வாய் மூடி மௌனமாக இரு என்று சொன்னாலும் கூட அவர் ஜும்ஆவுடைய பலனை இழந்து விட்டார் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். தொழுகையில பேச இயலுமா? பேச இயலாது. தொழுகையில பேச இயலாது. எனவே அந்த 2 ரக்காத் தொழுகை கொடுக்கிற அந்த அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் அந்த 2 குத்துபாவுக்கும் கொடுக்கும். அதை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஓதுறவரும் கொடுக்கும். அதனாலதான் ஜும்மால கை அங்க இங்க எல்லாம் ஆட்டையில சுன்னத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மால குத்துபா ஓதுற நேரம் ஒரு அசாவை பிடிச்சிருப்பான், அல்லது ஒரு வில்ல ஊண்டி கொண்டிருப்பான். மற்ற கையெல்லாம் சும்மா மற்ற பயானுகள்ல மாதிரி அந்த பொடி ஆக்ஷன் எல்லாம் குத்துபால செய்ய இயலாது. அவரும் கொஞ்சம் நிதானமாக சும்மா குத்துபால அங்க இங்க எல்லாம் அப்படி பார்த்து தலைய சுத்தோமே இல்லை. கிதாபுல வருது, முகநில மஹ்தாஜில் எழுதுறான், ஒரு ஹத்தீபுக்கு இருக்க வேண்டிய அந்த அமைப்பை எழுதுறான். ஏனைய ஸ்பீச்சுகள்ல மாதிரி இப்ப நான் பேசக்குள்ள ஒட்டோபா வாராது, கை குத்துபால வராது, வரக்கூடாது. அந்த குத்துபால அப்படி பேணுதலா அவரும் நினைக்கும் நான் ஒரு தொழுகையில் இருக்கிறேன்ற மாதிரி. கேட்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, பேசுறவங்களும் என்னது மிச்சம் நிதானமாக இந்த எல்லா விஷயத்திலிருந்தும் அவர் துப்பரவானவராக இருக்கும். இந்த எல்லா விஷயத்திலிருந்தும் அவர் துப்பரவானவராக இருக்கணும். காரணம் என்னாண்டா, இதை போடுறாங்க, இதில் ஹுத்துபத்து கஸ்ஸலா, ஹுத்துபாவும் தொழுகைய மாதிரி தான். வலிதானிக்க காணத்தில் ஹுத்துபத்தானே இவதன் அன் ரகாத்தைன் மின் ஃபரீதத்தி துஹர் ஃபஷ்துரிஃப லஹா மா யுஸ்தரத்து லிஸ்ஸலாத்தி மின த்ஹாரத்தி வ நஹ்வி. இந்த 4 ரக்காத் வளமையா தொழுகிற லுஹருடைய நேரத்துல தான் இந்த ஜும்மா விதியாக்கப்பட்டு அது 2 ரக்காத்து ஆக்கப்பட்டிருக்கிறது. 2 ரக்காத்து ஹுத்துபாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால சில பேர் நினைக்கிறது என்னது, ஹுத்துபா முடியட்டும், வெளியே கதைச்சு கொண்டிருப்பாங்க, அரட்டை அடிச்சு கொண்டிருப்பாங்க. ஹதீஸ்ல வருகிறது, மன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா வமன் லகா ஃபலா ஜும்அத லஹு. அதாவது நபீட காலத்துல இப்படி பாய் டைல்ஸ் தராசோ ஒன்றும் இருக்கல், சும்மா பச்சை மண்ணுல தரையில தான் தொழுவாங்க. இந்த லைலத்துல் கத்ர கனவுல காண்ற நேரம் நபி சொன்னாங்க, நெத்தியில சேறு படிஞ்சு கண்டேன். சேறு படிகிறா பச்சை மண்ணுல தான் சுஜூத் செய்யும். அட தொழுவிக்கிற இமாமுக்காவது ஒரு முசல்லா இல்லாம தான் இருந்தீங்க, ஒரு விரிப்பு இல்லாம தான் இருந்தீங்க. அப்ப அந்த மணல்ல, அந்த புரல் மணல் பாலைவன மண் எங்களுக்கு தெரியும், அதுல சும்மா அப்படி வெட்டியா உட்கார்ந்தா முன்னால சின்ன சின்ன கற்கள் இருக்கும். ஹசான்றது பொடி கற்களுக்கு சொல்றது, சின்ன கல். குத்துபா நடந்து கொண்டே இவர் ஒன்று செய்யல, மண் மஸ்ஸாண்ட இப்படி டச் பண்றது, சுரன்றதும் அல்ல, சும்மா இருக்கிற கல்ல பிடிச்சு பாக்குறாரு. குத்துபாவுடைய பலனை இழந்து விடுவார் என்றார். தொழுகையில பிடிச்சு பார்ப்போமா, அத்தையாக்கி இது கொண்டு பக்கத்தில் உள்ள கல்ல உருட்டுறா இல்லையே. அதனால இன்னும் ஒரு இமாம் அவர் தன்னை எப்படி அழகுபடுத்தி வரையிடுமோ அப்படி வாரது சுன்னத்து வரும் கிதாபுகள். ஏன்னா எல்லாரை விட அன்றைக்கு இமாம் தான் புது மாப்பிளமாய். ஏண்டா எல்லாத்த பார்வையும் அவர் மீது போகும், எல்லாத்த பார்வையும் எங்க அவர் மீது போகும். இந்த வாப்பா ஹயாத்தோடு இருக்கிற நேரம் சொல்லுவாரு, மகன் எங்கேயாவது ஹுத்துபா ஓதினா, இப்ப வாப்பா மௌத்தாவி கிட்டத்தட்ட 18-19 வருஷம் ஆகுது, ஓதிட்டு வந்த புதுசில சொல்லுவார், எங்கேயாவது ஹுத்துபாவுக்கு போனா அந்த ஹவுதுல ஒதுவு எடுத்துட்டு வாங்க என்றுவார். காரணம் நீக்கிறாய், கண்ணுகள் பட்டுச்சீண்டா அந்த கண் பட்டவர் யாருன்னு தெரியும். ஹதீஸ்ல கண்ணூருக்குள்ள ஆக பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நபி சொன்னது,
அவரை கழுவி அதால குளிக்கணும். எப்படியுமே ஹவுதுல அவர் முகம் கழுவி ஒதுவெடுத்து தான் இருப்பார். அதனால எல்லாம் முடிச்சிட்டு வார நேரம் இது ஹதீஸோ குர்ஆனோ அல்ல, ஆனா இருக்கிறது. எல்லாட்ட பார்வையும் ஒரே மாதிரி தான், எல்லாட்ட பார்வையும் ஒரே மாதிரி தான். கண்ணூறுன்றது ரொம்ப பொல்லாது. அல்லாஹுடைய கதிர முந்திர ஒன்று இருக்கும்டா அது கண்ணூராத்தான் இருக்கும் நான் சொல்லலாம். அப்படி ஒன்று இல்லை. அப்படி ஒன்று கதிரோட போட்டி போட்டு முந்திர ஒன்று இருக்கும்டா கண்ணூராத்தான். பார்த்தோன்னே அங்கே ஆள் எஃபெக்ட் ஆகிடுவார். அவ்வளவு ஒரு சக்தி, ஒரு பவர் இருக்குது இந்த கண்ணுக்கு. குடிச்சு கொண்டிருந்த திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டார். அப்பதான் நபி சொன்னான், கண்ணு நல்ல திடகாத்திரமான ஒட்டகத்தை சட்டிக்கு அனுப்பும், நல்லா அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருக்கிறவரை கபருக்கு அனுப்பும். ரொம்ப பொல்லாது, ரொம்ப பயங்கரமானது. துவாக்கள் ஓதிக்கொண்டே இருக்கணும். ஏண்டா அந்த இமாம் கொஞ்சம் தன்னை அப்படி இருந்தா தான் மக்கள்கிட்ட கவனமும் என்ன செய்யும், அவர் மீது போகும் என்பதற்காக வேண்டி கொத்துபா, அந்த 2 கொத்துபாவும் ஆக முக்கியமான 2 கொத்துபாவும் ஆக முக்கியமான. இதுல ஒரு விஷயத்தை நாங்க விளங்கிக்கிறோம். கொத்துபாவுடைய நேரத்துல 2 பேர் பேசிக்கொண்டிருக்கிறது பெரிய தவறு, ஒரு பாவம் தானே. இப்ப இந்த பாவத்தை விட்டு தடுக்கிறதுக்குதே, தீமையை விட்டும் தடுத்தல் என்ற இந்த செயல்பாட்டை அந்த நேரம் செஞ்சாலும் அதுவும் கூடாது. கொத்துபாவுடைய நேரத்துல ஒரு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது இந்த உம்மத்துக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அத கூட இமாம் கொத்துபா ஓத ஏறிட்டார். மலக்குமார்கள் ஆரம்பத்திலே சொல்லி பேர்களை பதிஞ்சு கொண்டே இருப்பாங்க. எப்ப இமாம் தன்னுடைய அறையிலிருந்து இதா ஹரஜல் இமாம் என்ற வார்த்தை ஹதீஸ்ல வரும், மிம்பருக்கு ஏறுறதுக்கு அப்படி வெளிப்பற்றுவாரோ, மலக்குமார் தான் எழுதி கொண்டிருந்த பதிவு செஞ்சு கொண்டிருந்த ஏட்டெல்லாம் அப்படியே சுருட்டி அவர்களும் இமாமுடைய அந்த கொத்துபாவை கேட்கிறது பள்ளிவாசலுக்குள்ள வந்துருவோம். அப்ப இந்த கீழ் இருக்கின்ற ஒரு கல்லை பிடிச்சி டச் பண்ணினா முழு கொத்துபாவுடைய அந்த பயனையும் அவன் டிலீட் பண்ணிடுவான், இல்லாமல் ஆக்கிடுவான் என்றா சில பேர் போனை வச்சு நோண்டி கொண்டு சும்மா அப்படியே செவத்தோரத்தில் உட்கார்ந்து கொள்றது, உட்கார்ந்து போனை கையில வச்சு பேசத்தானே வானா இதை செய்யலாமேன்னு சொல்லுவான். ஏலாது சுரன்றது, பிடிக்கிறது, நோன்றது, சும்மா இருக்கிற கல்லை பிடிச்சா அங்க ஒன்றும் மெசேஜ் வராது. இதை பிடிச்சா இல்லாத பொல்லாத எல்லாம். அதனால சின்ன பிள்ளைகளுக்கும் கூட உண்மையிலே இது ஒவ்வொரு வாப்பமாறும் உம்மமாறும் மனசு வைக்காட்டி எங்கட எதிர்கால ஜெனரேஷனை திருப்பேலாது. இந்த ஜும்மாவு கூட இன்றைக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. கடமைகளை பால்படுத்திடாம மாசுபடுத்திடாம அந்த ஜும்மாவுடைய முழு பலனையும் அடைந்து கொள்ள வேண்டும். எனவே ஹுத்துபாவுடைய ஹத்தீபுக்கு இந்த தொழுகையுடைய நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது இவ்வளவு நேரம் சொன்ன சாராம்சம் இதுதான். அது 2 ரக்காத் தொழுக மாதிரியே தான் அதை கணக்கெடுக்கணும். ஹுத்துபா ஓதுறவரும் தான், கேட்கிறவங்களும் தான். அடுத்தது அந்த ஹுத்துபா 2ம் அன்துத்லா அர்கானுல் ஹுத்துபத்தி பில் லுகத்தில் அரபி, அரபு பாசையில தான் அந்த ஹுத்துபா நடக்கும். விசேஷமா அந்த 2 ஹுத்துபாவுடைய ஃபர்துகள் பின்னால வரும். எங்களுக்கு தெரிஞ்ச பாசையில எங்கட சமூகத்தை சில விஷயங்களை எங்கட பாசையில சொல்லுவது நேர்ந்தாலும் கூட அந்த பயானம் முடிச்சதுக்கு பின்னால இறுதியாகத்தான் அந்த 2 ஹுத்துபாவும் ஓதுவாங்க. அரபியில அந்த 2 ஹுத்துபாக்களும் நிகழ்த்தப்படும். அதுல கட்டாயமாக 40 பேர் அந்த ஊர்வாசிகள் கலந்தே ஆகும், இல்லாட்டி அந்த ஜும்மா கூடாது. முன்னால நாங்க படிச்சோம் எத்தனை பேர் இருக்கணும், ஏன் அத்தனை பேர் இருக்க வச்சது, என்ன அமைப்புகள்ல என்றதெல்லாம் நாங்க பார்த்தோம். அந்த 2மே அரபுல ஓதணும். ஃபஇல்லம் யகுன் சம்மத மை யஅலமுல் அரபிய்ய அஸிமு ஜமீஅன். ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்ல ஹுதுபா அரபியில செய்வதற்கு அரபு பாண்டித்துவம் பெற்ற ஒருத்தர், ஒரு ஆலிம் இல்லாமல் இருந்தால் அந்த முழு ஊரும் பாவிகள் ஆகிடுவார். அதனால சொல்லுவாங்க, ஒரு ஆலிம் இல்லாத ஊர்ல வாழ்றது ஹராம். லவ்லல் உலமா, ஆலிம்கள் இல்லை என்றால் மக்கள் எல்லாம் மிருகங்கள் மாதிரி ஆகிடுவாங்க. இதற்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அதனாலதான் அந்த கட்டாயம் உத்தராவது என்ன செய்யணும்னா 40 பேருக்கு மேல இருக்கிற ஒரு ஊரு இருந்தால் அதுல ஹுதுபாவை நிகழ்த்தக்கூடிய மார்க்கம் படித்த ஒருத்தர் இருக்கணும். அப்படி இல்லாமல் அந்த ஊர்ல இருக்கிறாண்டா அசிமு ஜமீஆ, எல்லாருமே பாவியாகிடுவார்கள். வலா ஜும்ஆத லஹும், அவங்களோட வாழ்க்கையில ஜும்மாவும் அவங்களுக்கு கிடைக்காது. பல் யுஸல்லூனஹா துஹ்ரன், அது அவங்க துஹராகத்தான் தொழும், அது அவங்க துஹராகத்தான் தொழும். அதனால சில பேர் இருக்கிறாங்க, சில நாடுகளுக்கு போறாங்க, அந்த நாட்டுக்கு போயிட்டு பார்த்தா பள்ளி வாசல் பக்கத்தில் இல்லை. 5 நேரம் தொழுகிறேன்றாலும் 40 கிலோமீட்டர் போகணும்ண்டுவாங்க. ஜும்மா ஒன்று தொழுகிறேன்றாலும் எங்கேயாவது போகணும்.
இவர் இருக்கும் வரைக்கும் இவர் கொஞ்சம் பேர் உம்மட்ட வாப்பட்ட படிச்ச மார்க்கமும் பக்குவமும் கொஞ்சம் இருக்கும். அதனால சில நேரம் இவர் ஜும்மாவுக்காகவாவது போவார். ஆனா இவருடைய முடிவுக்கு பின்னால் அந்த பிள்ளைகளுடைய நிலை என்னமாகும் என்றதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் மிச்சம் கவனத்தில் எடுக்கணும். அந்த 2 குத்துபாவும் அரபியில நிகழ்த்தப்பட வேண்டும். எனவே கியாமத்துடைய நாள் அடையாளத்தை பத்தி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகின்ற ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் அழியாது. எப்ப அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகின்ற ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லாமல் போவாரோ அப்பதான் உலகம் அழியும். ஹத்தா யுகால ஃபில் அர்தி அல்லாஹ் அல்லாஹ் என்று ஹதீஸ்ல வரும். அது அந்த அல்லாஹுக்கு அது அதாவது நஸ்பு செய்யப்பட்டு அரபு கிராமர்ல வரும். அல்லாஹ் யூஸ் பண்றேன்டா அரபு கிராமர் படிக்கி அதுக்கு முன்னால ஒரு வினை சொல் மறைக்கப்பட்டிருக்கும். இல்லாட்டி அந்த அல்லாஹ் யூஸ் பண்ணல. அது மறைக்கப்பட்ட சொல் என்னவாக இருக்கும்டா இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ் என்று வரும். அப்ப சும்மா அல்லாஹ் அல்லாஹ் செல்ற ஒரு தனி மனிதன் அல்ல. அதனைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஹுதுபா ஓதுகின்ற அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு வசியத்து செய்வது ஹுதுபாட ஃபர்தில் ஒன்றுவார். அப்படியான ஒருத்தர் இல்லாம போனா தான் உலகம் அழி என்ற ஹதீஸ மையமாக வச்சு சில உலமாக்கள் எழுதுறாங்க. குர்ஆன் இறங்கினது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்தல் அறிவை வச்சுதான் மார்க்கத்துக்கு அஸ்திவாரம் இடப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க இந்த இஸ்லாமிய மார்க்க அறிவு இதுதான் அஸ்திவாரம் என்று. மார்க்கத்துக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துடைய இருப்புக்கும் அஸ்திவாரம் இந்த இல்மு தான். எப்ப அந்த இல்மை சுமந்த ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லாம போறாரோ அப்ப மக்கள் எல்லாம் மிருகங்கள் ஆகிடுவார். அதுல அவங்க வாழ்றதுல அர்த்தம் இல்லை. அது பல்லு அபல் மக்கள் என்ன செய்வாங்கன்றா தானும் வழிகெட்டு அடுத்தவர்களையும் வழிகெடுப்பார். மார்க்கத்தை சொல்றது ஒருத்தர் கூட இல்லாமல் போவார். கியாமத்தினால் நெருங்கும் பொழுது இது நடக்கும் என்ற விடயத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுவாக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு அந்த காலத்தை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்குது என்று சொன்னா அது மிகையாகாதுன்னு நான் நினைக்கிறேன். முந்தியெல்லாம் ஸ்ரீலங்கால இத்தனை மதரசா இந்தி காலி பாரி விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மதரசாக்கள் தான். ஆனாலும் கூட இமாம்கள் பள்ளிவாசலுக்கு பஞ்சம் இல்லாமத்தான் இருந்தார். எங்கேயும் எப்படியும் பள்ளிவாசல் ஒரு ஹஜ்ரத் இருப்பார். அதுவும் அவர் நேர்ந்துட்ட மாதிரி மாசல் அவருடைய கடமையை செஞ்சு கொண்டே இருப்பார். ஒரு பள்ளியில இமாம் இல்லாமல் இருக்கிற பீரியட் ரொம்ப குறைவாத்தாய். இன்னைக்கு 200-300க்கும் மேல மதரசா. ஒவ்வொரு மதரசாலையும் சராசரி ஒரு 10 பேர் வெளியாகிற என்றார். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எத்தனை பேர் வெளியாகுவார்? 300 பேர்ல 10,000-2000 பேருக்கு மேல வெளியாகும். 10,000 உலமாக்களுக்கு மேலே வாட்ஸ்அப் மெசேஜ் எடுத்து பார்த்தா எங்களோட பள்ளிக்கு இமாம் தேவை என்றுவர், முஅல்லிம் தேவை என்றுவர். ஏன்னா எல்லாரும் இல்ம விட்டு தூரமாய்க்கொண்டு போறார். இல்ம விட்டும் தூரமாய்க்கொண்டு போறார். ஒரு காலத்துல ஓதுற பிள்ளைகள் லீவுல வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆசை உண்டு, ஹஜ்ரத்தோட போயிட்டு கொஞ்சம் தொழுவிக்கணும் என்ற பின்னாலே எங்க குடும்பத்தினர்கள் தொழணும், நான் தொழுவிக்கணும். ஆனா இப்ப அதெல்லாம் ஓதுற பிள்ளைகள் லீவுல வந்தா ஜமாத்துக்கும் வரமாட்டார். அதுவே ஹஜ்ரத் லீவுல போனேன்னு தெரிஞ்சா வாரவரும் வரமாட்டார். ஓதிட்டு வந்தவங்களுக்கு அந்த ஊர்ல ஒரு மதிப்பொன்று கொடுப்பான். ஒரு காலத்துல அவருக்கு ஒரு கொத்துபா ஒன்று கொடுத்து அவருக்கு பொன்னாடை எல்லாம் போத்தி அந்த ஊர்ல பெரிய விழா கோலம் எடுப்பான். இப்ப யார் ஓதிட்டு வந்திருக்கிற, யாரு மௌலவி யாரு மௌலவி இல்ல. குத்துபா ஒன்று ஓத சொன்னா ஓத மாட்டாங்க, பயானொன்று பண்ண சொன்னா பயானம் பண்ண மாட்டாங்க. ஒரு பயங்கரமான ஒரு காலம். பள்ளி வாசலா வாப்போ பள்ளியில போயிட்டு வேலை செய்யறதா அதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது என்ற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறதெல்லாம் பாதுகாக்கணும். எனவே இந்த விஷயங்களை நாங்க மிச்சம் கவனம் எடுக்கணும். ஹுதுபா ஓதுறதுக்கு ஒருத்தர் இல்லை என்ற அந்த முழு ஊரும் பாவி ஆகிடுவாங்க என்ற பலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா என்பதுதான் ஹதீஸ். முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மார்க்கத்துக்கு தேவையான இல்ம படிக்கிறது கட்டாயம் வாஜிப். எனவே இந்த விஷயத்தோட அடுத்தது ஹுதுபாவுடைய ஃபர்துகள் அந்த ஷரத்துகள்ல ஒன்றுதான் அல் முவாலாத்து பைன அர்கானில் ஹுதுபா வ பைனல் ஹுதுபத்தைனில் ஊலா வஸ்ஸானியா வ பைன ஸானியா வஸ்ஸலா. இந்த ஹுதுபா 2 ஹுதுபா தொழுகை. ஒரு ஹுதுபா முடிச்சு அடுத்த ஹுதுபாவுக்கு இடையில நான் சொன்ன மாதிரி சின்ன கெப்பன்னு தான் டைம் உட்கார்ந்து எழும்போது. அது மேக்சிமம் ஒரு குல் சூரா ஓதுகின்ற அளவு தான் இருக்கும். டக்குன்னு அதோட நாங்க எழும்பிடுவோம். சும்மா அவர் கணக்கு உட்கார்ந்து கொண்டு எல்லாம் இருக்கலாது, நிமிஷ கணக்கெல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாது. அந்த 2 ஹுதுபாவுக்கும் இடையில ஒரு தொடர்ச்சி இருக்கணும். அந்த 2 ஹுதுபாவும் முடிந்தொன்ன தொழுகையும் டக்குன்னு நடக்கும். அதனாலதான் சில பள்ளிகள்ல
நல்லா பாதுகாக்கணும். சில பள்ளியில கடமை செய்கிற இமாம்களும் சில சட்டங்களை சரியா தெரிஞ்சிருக்கும், சில சட்ட திட்டங்களை சரியா தெரிஞ்சிருக்கும். நிர்வாகம் வந்து சொல்லுவாங்க, அதுல அப்படி செய்யுங்க அதை செய்யுங்க, இவர் சொல்லிக் கொடுக்கும், இல்ல அது பிழை. இவர் சில பள்ளிகள்ல பாருங்க, தொழுதுட்டு எல்லாரும் பேய்த்திருவாங்க அதுல, அதனால இக்காமத் சென்னொன்னு நீங்க இந்த அறிவித்தலை கொடுத்துட்டு தொழுவீங்கன்னுவாங்க. அது பிழை. அந்த தொழுகைக்கும் ஹுத்துபாவுக்கும் இடையில எதை கொண்டும் பிரிக்கப்படாது, அந்த தொடர்ச்சி அப்படியே கண்டினியூ பண்ணும். இடையில ஏண்டா அந்த ரெண்டு ரக்காத் தொழுகைக்கு தானே ஹுத்துபா வச்சு, 4 ரக்காத் லுஹர் தொழுகிற நேரத்துல ஹுத்துபா வச்சுக்கிற என்னண்டா, அது 2 ரக்காத்தா ஹுத்துபாவுடைய ஜும்மாவுடைய தொழுகை ஆக்கிக்கிறது. அப்ப இந்த ரெண்டும் தொடர்ந்து மலமல நடந்துரும். சின்ன விஷயம் தான், ஆனா இந்த விஷயத்துல மிச்சம் நாங்க கவனமாக இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் இடையில நீண்ட பிரிவுகள், நிறைய பெரிய அறிவித்தல்கள், அது இதுன்னு பெரிய ஒரு லிஸ்ட வாசிச்சு எல்லாம் சில பேர் நின்று கொண்டிருந்தாங்களும் உதவும் முறிஞ்சி இப்படி வந்தா அது ஹுத்துபாவல்ல. இல்லா இன்கலபத்தில் ஜும்ஆத்து துஹரன், அந்த ஜும்மா துஹராக மாறிடும். இடையில பிரிவை ஏற்படுத்தினால் அந்த ஜும்மா வந்து லுஹராகத்தான் அதை தொழுகோணும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்த விஷயங்கள். இதெல்லாம் என்ன செய்யணும், தெரிஞ்சு வச்சுக்கோ. ஒரு இமாமி இருக்கிறா, அவருக்கு பின்னால் இருக்கிற மௌமும்களும் ஒரு தெளிவுள்ளவர்களாக இருந்தா அந்த இமாமுக்கு அது லேசாயி, அந்த இமாமுக்கும் அது லயலி என்ன ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறான், தொழுவிக்கிற நேரம் எனக்கு பின்னால் இருக்கிறவங்க ஏந்த தொழுகைக்கு என்னமாவது ஆகினா முன்னால வந்து தொழுகையை கண்டினியூ பண்றதுக்குள்ள அறிவாளிகள் தான் இமாம் முஅத்தினோட நிற்கும் பின்னால். அதான் முன்சப்ப வந்து அந்த மக்களுக்கு அவர்கள் முன்னுக்கு வரவும் வேணும், அந்த மக்களுக்கு நாங்க முன்னால இடத்தை கொடுக்கவும் வேணும். என்னமாவது ஆவிச்சு மனுஷன்ற ரீதியில இடையில போக வேண்டி வந்தா அந்த தொழுகையை கண்டினியூ பண்ணும், தொடர்ந்து தொழுகையை கொண்டு போகும். அப்ப இதெல்லாம் இந்த விஷயங்களை நாங்களும் என்ன செஞ்சு கொள்ளணும், தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். அடுத்தது ஐயஸ்மா அர்கானல் ஹுத்துபத்தேனி அர்பஊன மிம்மன் தன்அகிது பிஹிமுல் ஜும்ஆ, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த 2 ஹுத்துபாவையும் 40 பேர் அங்க சம்பூர்ணமா கேட்டே ஆகணும். அடுத்தது அந்த ஹுத்துபா ஓதுற நேரம், அந்த ஹுத்துபாவுக்குள்ள அந்த அரபு ஹுத்துபா இருக்குதே, அந்த 2 ஹுத்துபாவுக்குள்ளேயும் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்க பெற வேண்டும். ஹுத்துபா சும்மா ஓதையலாது, அந்த ஹுத்துபாவுக்கும் சில நிபந்தனைகள், சில ஃபர்துகள், ருக்குன்கள் இருக்கு. அதுல ஒன்று, முதலாவது அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழும். எல்லாரும் ஓதுரைத்தார், ஆனா சில சமயம் சில பேருக்கு அது மிஸ் ஆகும். சொல்லப்பட்டதுல ஒரு ஃபர்து மிஸ் ஆகினா ஹுத்துபா கூட. அதனால இருக்கிறவங்க மிச்சம் கவனமா அந்த ஹுத்துபா எப்படி ஓதுறாருன்றத, மிம்பர்ல ஏறி பெரிய கிரௌட் கண்டோன்னு சில பேர் டென்ஷன் ஆகும், சில பேர் என்னது டென்ஷன் ஆயிடுவா. அப்ப அதனால இந்த ருக்குன்கள் ஹுத்துபா ஒன்றுல கட்டாயம் இருக்கும். இதுல ஏதாவது ஒன்றில்லாட்டின் ஹுத்துபாவுடைய அந்த லுஹருடைய அந்த வுதுவுடைய ஃபர்துல மோத்த கழுகாம உது எடுத்த மாயாய் ஒன்று மிஸ் ஆவினாலும் உது கூடாது என்பது மாதிரி இந்த ருக்குன்கள்ல ஒன்று கூடாட்டி ஹுத்துபாவும் கூடாது. முதலாவது அல்ஹம்துலில்லாஹ், இதைத்தான் முதல்ல சொல்லும். இரண்டாவது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர்ல ஸலவாத்து சொல்லும், அல்லாஹ்வை புகழணும், நபியுடைய பேர்ல ஸலவாத்து சொல்லணும். மூணாவது அல் வஸியத்து பித்தக்வா, ஊசிக்கும் வனஃஸி அவ்வலம் பித்தக்வல்லாஹ் என்று சொல்றாங்களே, இந்த வேர்ட் கண்டிப்பாக இடம்பெற்றே ஆகும். அடுத்து இந்த 3 ஓர்டர் படிக்கு வரும். அல்லாஹ்வை கொண்டு தக்வாவை செய்யறாரு, அதுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்றார், அதுவும் பிழை. எப்படி தர்தீபு வாஜிபோ வுதுல, அது மாதிரி இந்த 3, முதலாவது அல்ஹம்துலில்லாஹ், இரண்டாவது நபி பேர்ல ஸலவாத்து சலாம், மூணாவது தக்வாவை கொண்டு வசியத்து செய்யணும், நாலாவது கிராஅத்து ஆயத்தின் மினல் குர்ஆன் ஃபீ இஹ்தல் ஹுதுபத்தே, 2 ஹுதுபாக்கள்ல ஒன்றுல குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை அங்க சம்பூர்ணமா ஓதுறது மாத்திரமல்ல, வயுஷ்தரத்து அன் தகூனல் ஆயத்து முஃபஹமத்தன் வாதிஹத்தல் மான், அந்த ஓதுற ஆயத்துடைய தெளிவு, ஒரு ஆயத்துடைய பொருளையாவது முழுக்க செல்லும். ஹுத்பால இருக்கிற மக்கள் விளங்குற பாசையில ஓதப்பட்ட அந்த வசனத்துக்குள்ள விளக்கத்தை என்ன செய்யணும், இவரு கட்டாயம் அதுல சொல்லி ஆகணும். அடுத்ததாக அத்துஆஉ லில் முஃமினீன ஃபில் ஹுத்பத்தி ஸானியா பிமா யகவு அலைஹி இஸ்மு துஆ, அதாவது 2வது ஹுத்பால மூமின்களுக்காக கட்டாயம் துஆ செய்யும். அல்லாஹும்ம ஃபில் லில் முஃமினீன வல் முஃமினாத் என்று வருகுதே, இதுதான் கட்டாயம். அது சும்மா சொல்லிட்டு போறல்ல, அது மிஸ் ஆகினா ஹுத்பா கூடாது. சொல்லப்பட்ட ஒன்றுல ஏதாவது ஒன்று தப்பினால் தவறிவிட்டால் என்ன செய்யாது, அந்த
ஹொத்துபாவே கூடாது. அப்ப இதெல்லாம் ஹொத்துபாவுக்குள்ள கடைபிடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்ப ஆரம்பத்துல நான் சொன்னேன் ஜும்மாவுடைய ஃபர்துகள் 2. இவ்வளவு நேரம் சொன்னது அந்த ஹொத்துபாவோடு அது ஹொத்துபா 2 ஹொத்துபா ஒரு ஃபர்து, அந்த ஃபர்துக்குள்ள இடம்பெற வேண்டிய விஷயங்கள் தான் இப்ப சொன்னது. சுருக்கமாக 2வது ஃபர்து ஸலாத்து ரக்அத்தைனி ஃபீ ஜமாஅத்தின். இந்த 2வது ஜும்மாவுடைய தொழுகை 2 ரக்காத் இருக்குது, இதை தொழுகுது. ஜும்மாவுடைய ஃபர்து 2 ஹுத்துபாவும் 2 ரக்காத் தொழுகை. அந்த 2 ரக்காத் தொழுகை ஜமாத்தாகத்தான் நிகழோடும். 2 ரக்காத் தொழுகை ஹுத்துபாவை லைவா கொடுத்திருக்கிற வீட்டுல இருந்து கொண்டு ஹுத்துபா கேட்கிறாரு, ஹுத்துபா கேட்டு வீட்டுல முசல்லா போட்டு தொலையலுமா? அது சரிப்பட்டு வராது. யாரோ ஃபத்துவா கேட்டாங்க ஒரு காலத்துல, அந்த சோசியல் மீடியால வந்துச்சு, என்னமோ இந்த ஹரம்ல தொழுவிக்கிறத லைவா போட்டு இங்கிருந்து ஜமாத்தை பின்பற்றிடுமான்னு ஒருத்தர் ஒரு ஹசரத்திட்ட கேட்கிறார். அவர் சொல்றாரு, ஈக்கிற ஃப்ரிட்ஜு கருப்பு புடவையை சுத்தி தவாஃபையும் செஞ்சிருங்க. வீட்டுள்ள ஃப்ரிட்ஜை கருப்பு புடவையை சுத்தி தவாஃபையும் செஞ்சிருங்க. எல்லாம் வீட்டுள்ளுக்கு இந்தே செய்ய போனா நல்லா இருக்கு. அது மாதிரி அப்படி செய்யலாது. ஜும்மா தொழுகை எங்க ஆரம்பத்துல சொன்னேனே, ஜும்மா தொழுகை எங்க நடக்கணும்? சும்மா ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு ஜும்மா தொழுகல. நீங்க பெருநாளை தொழுங்க, இஸ்திஸ்காவை தொழுங்க. ஜும்மா பள்ளிinde உண்டிக்கணும், ஒரு கட்டிடமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சுதான் என்ன செஞ்சாங்க, ஜும்மாவை தொழுதாங்கன்றெல்லாம் நேரத்தோட நாங்க படிச்சோம். அப்ப 2 ரக்காத் தொழுகை ஜமாஅத்தோட தொழணும். அல் ஜும்ஆத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின் ஃபீ ஜமாஅ. ஹதீஸ்ல வருகிறது, ஜும்மா ஒவ்வொரு பருவமடைந்த முஸ்லிமின் மீதும் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவது கட்டாய கடமை. ஹக்குன் வாஜிப், கட்டாய ஒரு கடமை, அவர் கட்டாயம் செஞ்சு ஆகணும் என்பது ஹதீஸ்ல வருகிறது. இன்ஷா அல்லாஹ் இது கொஞ்சம் டீப்பா பேசும். அந்த குத்துபா 2 ரக்காத் தொழுகையில சேர்றோம், எந்த இடத்துல சேர்ந்தா அந்த ஜும்மா அவருக்கு கூடும், எந்த கட்டத்துல சேர்ந்தா அவர் லுஹரை கண்டினியூ பண்ணணும் என்றதெல்லாம் அது டீப்பா போடும். இப்ப டைம் போதாது. எனவே இந்த ஜும்மாவுடைய 2வது அந்த ஜும்மா தொழுகையில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீனை சரியாக விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக.